அத்தியாயத்தில் நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல இடது கையால் முழங்காலை பிடித்து கொள்ள வேண்டும். ரைட், வலது கையை முழங்கால் அந்த தொங்கல்ல வைத்து கொண்டு நல்லா பாருங்க, இந்த 2 விரலையும் மடிச்சிருங்க. சின்னி விரலையும் மோதிர விரலையும் மடிச்சிருங்க. நடுவிரலையும் பெருவிரலையும் வைத்து ஒரு வட்டம் போட்டுக்கங்க. ரைட், கலிமா விரலை அல்லது சுட்டு விரலை நீட்டுங்கள். இதுதான் அத்தஹியாத்தில் இருந்ததிலிருந்து கையை வைக்க வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையாகும். ரைட், இந்த இருப்போடு விரலை என்ன செய்கிறது? இருந்தோடனே விரல் நீட்டணும். சில சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னுக்குள்ள நீட்டுவாங்க. என்னென்னு கேட்டால் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, அதை சுட்டி காட்டுறது தான். அதுக்கு இல்லை, இது அல்லாஹ் ஒருவன் என்பதை சுட்டி காட்டுறதுக்கு இல்லை. இப்போ நம்ம உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் எதுக்கு செய்வோம்? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்றது தான் செய்வோம். அதுக்கு நியாயங்கள் சிலது சொல்லப்பட்டிருந்தால் நியாயத்தை சொல்லுவோம், சொல்லாட்டி சொல்ல மாட்டோம். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தியாயத்தில் உட்காரும் போது இப்படித்தான் இருந்தார்கள் என்பதற்காகத்தான் விரலை நீட்டுவதை தவிர அல்லாஹ் ஒருவன் என்பதை சான்று பகர்வதற்காக நீட்டுவது கிடையாது. அப்போ இந்த 2 விரலையும் மடிச்சிட்டு நடுவிரலையும் பெருவிரலையும் வளையம் போட்டு ஆக்கிட்டு இந்த விரலை நீட்டிக்கொள்ள வேண்டும் அத்தியாயத்தில் இருந்தவுடன். இப்போ விரல் அசைக்கிறதா இல்லையா? விரல் அசைப்பது தொடர்பாக நிறைய ஹதீஸ்கள் வருது. அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் விரலை அசைப்பது என்பது ஷைத்தானுக்கு இரும்பால் அடிப்பதை விட கடுமையானது என்று வருது. விரலை அசைப்பது, அத்தியாயத்தில் இருக்கும்போது விரலை அசைப்பது ஷைத்தானுக்கு இரும்பால் அடிப்பதை விட கடுமையானது. ஆனால் அந்த ஹதீஸ் லைஃப் என்றால் ஆதாரம் எடுக்க இல்லாத ஹதீஸ். அப்போ அதை விட்டுருவோம். இன்னும் ஒரு ஹதீஸ் இப்னு ஹுஸைமாவில் வருது என்றால், வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை ஒருவரை அழைப்பது போன்று அசைப்பார்கள், ஒருவரை அழைப்பது போன்று அசைப்பார்கள் என்று வருது. அப்போ இப்படி அதுவும் லைஃப். அப்போ அதையும் அமல் செய்யலாம். முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது அப்படின்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விரலால் இஷாரா செய்வார்கள் என்று வருது. இந்த விரலால் இஷாரா செய்வார்கள் என்று வருது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அரபி. இமாம் மாலிக் இந்த 4 இமாம்களில் முதல் இமாம் அபு ஹனீஃபா, அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்தவர் மாலிக். ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக. இமாம் மாலிக் மதீனாவில் இருந்தவர், ஒரு அரபி. அவர் என்ன சொல்றார் என்றால், இஷாரா என்பது அசைப்பது என்று இஷாராவுக்கு விளக்கம் சொல்கிறார் இமாம் மாலிக். அப்போ அரபி மொழியில் இஷாரா செய்வது என்பதற்கு 2 கருத்து இருக்கிறது என்பது நம்ம புரியுது. ஒன்று சுட்டி காட்டுவது, இஷாரா செய்தான் என்றால் சுட்டி காட்டுவது என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது, அசைப்பது என்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. இப்போ 2ஐயும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு. ஒருவர் புரிந்து கொள்கிறார் அசைத்தல் என்று, அப்போ அவர் அசைக்கிறார், பிழையா? இல்லை. இன்னும் ஒருவர் புரிகிறார் சுட்டி காட்டுவது என்று, அவர் நீட்டி வச்சுக்கிறார் சுட்டி காட்டுற மாதிரி, இவர் செய்கிறது பிழையா? இல்லை. அப்போ 2ம் ஓகே. இதை எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டாங்கன்ற ஒரு பிரச்சனையும் இல்லை. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, விரல் அசைத்தால் விரலை உடைக்கணும். அப்போ ஹதீஸில் வருதா இல்லையா, ஏன் அசைக்கிறான், எதுக்கா? அப்போ இந்த அழகான இந்த அணுகுமுறையை மக்களுக்கு அவர்களும் போதித்தால், ஹதீஸ்களின் நிழலில் இமாம்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை வைத்து போதித்தால், விரல் அசைக்கிறவன் அசைப்பான், அசைக்காதவன் நீட்டி வைத்துக் கொள்வான். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பழைய கேள்வி உண்டு. அத்தஹியாத்தில் இருக்கும்போது விரல் ஆட்டுவதா அப்படின்னு கேட்குறாங்க. இது சம்பந்தமாக அறிஞர்கள் மத்தியில் 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரலை அசைத்து கொண்டிருப்பார்கள். இந்த ஹதீஸை சில அறிஞர்கள் இது ஷாத் என்று சொல்கிறார்கள், சில அறிஞர்கள் ஷாத் இல்லை, அதாவது ஷாத் என்பது ஒரு லைஃபான ஹதீஸ், லைஃபான ஹதீஸுடைய வகையை சேர்ந்தது. இன்னும் சில அறிஞர்கள் இல்லை, ஷாத் அல்ல அப்படிங்கிறாங்க. என்னுடைய நான் விளங்கிய பிரகாரம் அது ஒரு ஷாத், அதாவது இது ஒரு லைஃபான ஹதீஸை சேர்ந்தது இருக்கிறது. அந்த வாசகம் அது லைஃபான ஹதீஸ் சேர்ந்தது. எந்த அறிஞர்கள் அது ஷாத் இல்லை, அது லைஃப் இல்லை என்று சொல்லாங்களோ அவர்கள் அசைக்கிறதாக சொல்லுவாங்க. ஆகவே இதில் நாம் யாரும் முரண்பட்டு கொள்ள தேவையில்லை. இல்லைங்களா? சில ஊர்களில்
இந்த விரலை அசைக்கும் விஷயத்திலேயே இரண்டு பிரிவாக ஆகிவிட்டார்கள். இந்த விரலை அசைக்கும் விஷயத்திலேயே 2 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு விட்டது. இந்த விரல் அசைக்கும் விஷயத்திலேயே அந்நிய மதத்தைச் சேர்ந்த அந்த அதிகாரிகளிடத்தில் சென்று, போலீஸ்மாரிடத்தில் சென்று இதற்கு தீர்வு கட்டு போயிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே மார்க்கத்தை விளங்காதவர்கள் செய்த வேலைகள், மார்க்கத்தை அறியாதவர்கள் விளங்காதவர்கள் செய்த வேலைகள். இது மசாலா ஃபிக்ஹியா, ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட மசாலா. இதில் இந்த அளவுக்கு நாம் பிரிவுகளாக ஆகுவதற்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் யார் தெரியுமா? மார்க்கத்தை சரியாக விளங்காதவர்கள். ஆகவே நாங்கள் இந்த விஷயத்தில் இதுதான் செய்தி. இதில் ஷாத் அல்லது ஷாத் இல்லை, இந்த ரெண்டையும் மையமாக வைத்து 2 விதமான மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பு இருக்கிறது. ஆகவே இதில் யாரும் குழம்பிக் கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு இது சஹீஹான ஆதாரம் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய செய்தி தெளிவாக இருந்தால் அசைங்க. அது இல்லை, இது ஆதாரமற்ற செய்தி என்றால் அசைக்க வேண்டாம். ஒரே பள்ளி வாசலில் விரலை அசைக்கக்கூடியவர்களும் விரலை அசைக்காதவர்களும் தொடலாம். அசைக்கிறவர்கள் அசைக்காதவர்களையும் அசைக்காதவர்கள் அசைக்கக்கூடியவர்களையும் குறையாக பார்ப்பது, குறை செல்வது கூடாது. அசைக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு அந்த ஹதீஸ் சஹீஹ் என்ற அந்த நிலையில் வரும்போது எப்போது அசைப்பது என்ற செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விரலை அசைத்து துஆ செய்வார்கள் என்று அந்த ஹதீஸிலே வருகிறது. அதுக்கு ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்ப அசைக்கிறது அப்படிங்கறத சொல்லும்போது சொல்லாங்க, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. இது வரைக்கும் அசைக்க கூடாது. நீங்க எப்ப அத்தஹியாத்தில் இருக்கிறீர்களோ, அத்தஹியாத்தில் எப்ப இருக்கிறீங்களோ நீங்க அந்த உங்களுடைய விரலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இப்படி நடுவிரலை பெருவிரலாக பிடித்துக் கொள்வது, விரலை நீட்டிக்கொள்வது இப்படி. இது பொதுவாக அசைத்தாலும் அசைக்காவிட்டாலும் சரியா. இந்த பெருவிரலை நடுவிரலோடு இப்படி வைத்துக் கொள்வது. ஒரு வட்டம் போடுவாங்க, இப்படி வைத்து இந்த விரலை நீட்டிக் கொள்வது. சரிங்களா? விளங்குதா லேடிஸுக்கு? ஓகே. அல்லது இப்படி இந்த ஆள்காட்டி விரலுடைய பக்க அடியில, இந்த ஆள்காட்டி விரலின் அடியில பெருவிரலை வைப்பது. பண்ணிட்டீங்களா? ஒன்று இப்படி, சாரி, பெருவிரலை நடுவிரலோடு 2 விரலுடைய நுனியை வைத்து விரலை நீட்டிக் கொள்வது. 2 விதமாக ஹதீஸ் வந்திருக்கிறது. அல்லது எல்லா விரலையும் மூடிக்கொள்வது, 3 விரலையும், சின்னி விரல், அதுக்கு அடுத்த விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரலை நீட்டிக் கொள்வது. இந்த பெருவிரலுடைய நுனியை இந்த ஆள்காட்டி விரலின் அடிப்பக்கத்தில் வைத்துக் கொள்வது. பண்ணிட்டீங்களா? உட்கார்ந்த உடனே பிறகு அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. இதுவரைக்கும் அசைக்க கூடாது. அசைப்பது சஹீஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டால் அஸ்ஸலாமு அலைக்கு இருந்து ஆரம்பிக்கணும் அசைப்பதை. அஸ்ஸலாமு அலைக்க, சரியா? ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விரலை அசைத்து துஆ செய்வார்கள். அப்ப துஆ எப்ப ஆரம்பிக்குது? அஸ்ஸலாமு அலைக்க இருந்து துஆ ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு துஆ செய்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று நாம கடைசி வரைக்கும் ஒரு அவ்வளவு துஆ தான். எதற்கு இந்த விரலை அசைக்கணும் என்றால் அல்லாஹ் ஒருவன் என்பதை, அது அல்லாஹ் ஒருவன், அவன் நினைக்கிறான், உயரத்தில் இருக்கிறான். நினைட்டீங்களா? அப்ப இப்படி வைத்தும் அசைக்கலாம், இப்படி வைத்தும் அசைக்கலாம். சரியா? இதுல ஒரு ஆளை அழைப்பது போன்றுங்கிற வழக்கம் சொன்னாங்க. அது ஒரு ஆளை அழைப்பது போன்று வரல. கானு என்ன யுஹர்ரிகுஹா வ யதுஉ பிஹா, ஒருவரை அழைப்பது போல் அசைப்பாங்கன்னு வந்திருக்கிறது. அழைப்பது போல் வரல. அது அழைத்த நிலையில், துஆ செய்த நிலையில் யுஹர்ரிகுஹா வ யதுஉ பிஹா, துஆ செய்த நிலையில் என்ன செய்வாங்க? அசைப்பார்கள். என்ன துஆ செஞ்சு அழைக்கிறது? நாம் துஆ செய்யறது யாரே? அல்லாஹ், அவன் ஒருவன், அவன் மேலே இருக்கிறான்
என்ற அர்த்தத்தை கொடுக்கும் என்பது அத்தஹியாத்தில் இந்த முறைப்படி அமர்வது சுன்னா. இப்ப 10வது அசுன்னா ஹாதி அல்-அஷர் இக்திலாஃபன் கதீரா. சமூகம் இதில்தான் அதிகமான கருத்து வேற்றுமைகளோடு இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இங்கதான் இருக்கும். பாட ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்காங்க. என்ன அல் இஷாரத்து பிஸ் சப்பாபா في التشهد الأول والثاني من حين يجلس إلى النهاية تشهد وتحريكها عند الدعاء. ஷேக் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல் இஷாரத்து பிஸ் சப்பாபா, அந்த ஆட்காட்டி விரலை கொண்டு சைகை செய்து முதல் அத்தஹியாத்திலும் இரண்டாவது அத்தஹியாத்திலும் அந்த அத்தஹியாத்துடைய இருப்பை முடிக்கும் வரை பிரார்த்தனை வரும் பொழுது மட்டும் கைகளை அசைத்தல் என்ற ஒரு தலைப்பை ஷேக் அவர்கள் தங்களுடைய சுன்னாவுடைய பாடத்தில் கொண்டு வருகிறார்கள். இந்த விஷயத்தில் தான் சமூகம் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை அதிகமான கருத்து வேற்றுமைகள் உழண்டு கொண்டிருக்கிறது. இதனால் தான் பல பள்ளிகள் தனியாக கட்டப்பட்டன. இதனால் தான் பள்ளிகளில் இருந்து மக்கள் அடித்து துரத்தப்பட்டார்கள். அந்த காலத்தில் கூட பல புத்தகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்று கைகளை அசைத்துக் கொண்டிருக்கும் பெண்களுடைய விரல்களை வெட்டி எறிந்ததாக. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இந்த விஷயத்தில் கடின போக்கை கையாளக்கூடியவர்களாகத்தான் முஸ்லிம்களில் பலர் இருக்கிறார்கள். இது தொழுகையுடைய சுன்னா தான். இதை விடுவதால் தொழுகை முறியாது. இதை விடுவதால் சஜ்தா செய்ய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. தொழுகையுடைய சுன்னா தான். எந்த விஷயத்தில் முக்கியத்துவம் காட்ட வேண்டுமோ தொழுகையில் அந்த விஷயத்தில் முக்கியத்துவம் காட்டாமல், முக்கியத்துவம் முக்கியம்தான், ஆனால் சுன்னாவுடைய தரத்தில் வரக்கூடிய விஷயத்தில் முக்கியத்துவத்தை கொடுத்து ஷைத்தானுடைய போக்கை, ஷைத்தானுடைய அந்த கருத்து வேற்றுமைகளில் கடின போக்கை கையாளக்கூடிய சமூகமாக எம்முடைய சமூகமும் மாறி இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றால், உலமாக்கள் மத்தியிலே சஹீஹான அறிவிப்பாக பதிவு செய்யப்பட்டாலும் இந்த அறிவிப்புகளை புரிந்து கொள்வதில் தான் வேற்றுமைகள் இருக்கிறது. அந்த அறிவிப்பை புரிந்து கொள்வதில் ஒவ்வொரு ஆலிமும் வேறுபடுகிறார். ஒரு ஆலிமை விட்டு, இது சாதாரண இயற்கையான ஒன்று. தலீல் வரும் பொழுது, ஆதாரம் இருக்கும் பொழுது ஆதாரத்தை ஒவ்வொரு ஆலிமும் தனித்தனியான முறையில் தான் புரிந்து கொள்வார்கள். இதில் இந்த அத்தஹியாத்துடைய இந்த இருப்பிலே ஆட்காட்டி விரலை உயர்த்துவதில் இரண்டு விஷயம் எல்லா உலமாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது என்ன? இஷாரா, கைகளை உயர்த்துதலோ அல்லது அசைத்தலோ ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை இருக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை. அத்தஹியாத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறும் பொழுது கைகளை உயர்த்தி கீழே போடுவது சுன்னா கிடையாது. எந்த ஹதீஸின் அடிப்படையிலும் இந்த முறையை நாம் எடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் எந்த ஹதீஸும் இதற்கு ஆதாரமாக கிடையாது. இருந்தால் தலையின் மீது வைத்து அதை செயல்படுத்தி இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வழிமுறையை காட்டாத பொழுது நாம அந்த வழிமுறையை கையாளுவது ஒழுக்கம் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து இதுவரை கைகளை அசைத்தலோ அல்லது உயர்த்துதலோ வேண்டும். இரண்டாவது, இந்த ஆட்காட்டி விரலை தவிர வேறு எதை கொண்டும் நாம் இஷாரா செய்யக்கூடாது. என்ன இதில் கருத்து வேற்றுமை? பைஹகி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், பிஸனதின் சஹீஹான சனதோடு வாஇல இப்னு ஹுஜர். இந்த சஹாபி நிறைய பேருக்கு தெரியும். வாஇல இப்னு ஹுஜர் இந்த நபித்தோழர் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் அத்தஹியாத்தில் அமர்ந்தார்கள். ஃபரஐதுஹு யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை அழைப்பது போன்று அசைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு முறை அசைத்தார்களா அல்லது பல முறை அசைத்தார்களா? சில உலமாக்கள் இந்த ஹதீஸை கொண்டு பல முறை அசைத்தார்கள் என்று சொல்லி கைகளை அசைக்க கூறுகின்றார்கள். சில உலமாக்கள் கிடையாது, ஒரு முறைதான் அல்லாஹ்வுடைய தூதர் அசைக்க கூறினார்கள். அதற்கு வேறொரு ஹதீஸும் ஆதாரமாக அமைகிறது என்று வேறொரு ஹதீஸையும் எடுத்து வைக்கிறார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஹதீஸை சஹீஹான அறிவிப்பில் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஷேக் இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யஹ்தமிலு யகூனல் முராத் பித்தஹரீக். இந்த கைகளை அசைத்தல் இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த முறையில் வரக்கூடிய கைகளை அசைத்தல் அல் இஷாரா, சைகை செய்ததானே தவிர அசைத்தல் கிடையாது. யார் அறிவிக்கிறார்? யார் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்களோ அவர்களே சொல்லுகிறார்கள், கைகளை அசைத்தல் கிடையாது. இதனுடைய அர்த்தம் ஒரு முறை சைகை செய்தல் தான். இது யாருடைய புரிதல்? பைஹகி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய புரிதல். இந்த ஹதீஸை கொண்டே பல இமாம்கள் வேறு புரிதலும்
புரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதாரங்கள் அவர்களுடைய இஜ்திஹாதின் அடிப்படையில். இரண்டாவது ஹதீஸ் என்ன வருகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், கான யுஷீரு பி உஸ்புஹி இதா தஆ வலா யுஹர்ரிகுஹா. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஆட்காட்டி விரலை வைத்தார்கள், ஆனால் கைகளை அசைக்கவில்லை. வலா யுஹர்ரிகுஹா, கைகளை அசைக்கவில்லை. இப்ப தெளிவாகவே இந்த இடத்தில் வந்ததால் இந்த ஹதீஸை கொண்டும் சில இமாம்கள் அசைப்பது அனுமதி கிடையாது, நேராக வைத்தல்தான் அனுமதி என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த இரண்டு ஹதீஸும் சஹீஹான அறிவிப்பாக இருப்பதால் உலமாக்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால், இரண்டையும் செய்வதில் எந்த தவறும் கிடையாது. இரண்டையும் செய்வதில் எந்த தவறும் கிடையாது. அசைக்காமல் இருப்பதோ அசைப்பதோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் உள்ளதுதான். அவர்களின் புரிதலின் அடிப்படையில் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். அது இயற்கையான கருத்து வேற்றுமை தான். அவர்களுக்கு எந்த புரிதல் சரியாக படுகிறதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்ற அருள் அடிப்படையில் அதன் அடிப்படையில் செயல்படலாம். அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான் இன்ஷா அல்லாஹ். சுன்னதான் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான். ஆனால் இந்த விஷயத்தில் கருத்து வேற்றுமை பட்டு தொழுகைக்கே வராமல் இருப்பதோ அல்லது அல்லாஹ்வுடைய பள்ளிகளை புறக்கணிப்பதோ அல்லது இதில் வேற்றுமை பட்டு இருப்பவரை வேறு பார்வையில் பார்த்து அவர் சுன்னாவிற்கு மாறு செய்பவர், அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார் அல்லது முஸ்லிமாகவே இருக்க மாட்டார், அல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றாதவர் எல்லாம் முஸ்லிமா என்றெல்லாம் வாதங்களை அவர்களுக்கு முன்னால் வைப்பதெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு ஒழுக்கமான முறை கிடையாது. இது ஹிலாஃப், இது கருத்து வேற்றுமை எல்லா விஷயத்திலும் இருக்கும். அந்த அடிப்படையில் நான் இந்த விஷயத்தில் சஹீஹான அறிவிப்பை கொண்டு இரண்டு உலமாக்களுடைய பிரிவும் அவர்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் காலம் முதற்கொண்டு இன்று வரை அது வரல என்று பார்த்தேன். அதாவது அத்தஹியாத்தில் விரல் அசைக்கலாமா அப்படின்ற கேள்வி. அதாவது இது ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்படுத்திய கேள்விகள் உண்டு. பிரச்சனை ஏற்படுத்தினே தௌஹீத்வாதிகள் அல்ல, நம்மளே அசைக்க விடாதவங்க தான் என்ன செஞ்சாங்க, பிரச்சனை ஏற்படுத்தினாங்க. எத்தனையோ அசைவெல்லாம் அசைச்சாங்க. என்ன ஹா ஹூன்னு சொன்னாங்க, ஹூவெல்லாம் கத்தினாங்க, எல்லா திக்கரெல்லாம் செஞ்சாங்க, விரல் அசைக்க விடல. அதனால தானே பிரச்சனை ஆயிடுச்சு. யாரும் விரலை ஆட்டினவங்க நீட்டினவங்களை கொண்டு போய் என்ன செய்யலை, பிரச்சனைப்படுத்துறாங்க. ஆனால் இலங்கையில் மக்குனை என்ற ஊரில் இதை என்ன செஞ்சாங்க, உடைச்சாங்க. விரலை என்ன செஞ்சாங்க, இது அசைச்சதுக்காக வேண்டி உடைச்சாங்க. சரி, உன்னோட பார்வையில் அது பிழையாக இருந்து என்ன செய்யணும், தொழுகையில் அது பிழை அப்படின்னு விட்டு இந்த சவுதியில் பார்க்குறோமா இல்லையா, கருத்து முரண்பாடுகளோடு எப்படி அழகாக தொழுவிட்டு போய்த்துடுறோம். அந்த நடைமுறை நம்ம நாடுகள் என்ன செய்தில்லை, இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ என்னன்னு சொன்னால் இந்த அத்தஹியாத்தில் விரல் அசைத்தல் என்கின்ற செய்தியில் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முக்கியமான தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். எந்த ஹதீஸ் கலை அறிஞர்களும் இந்த செய்தியை லைஃப் ஆக்கல. அத்தஹியாத்தில் விரல் அசைத்தல் என்று வருது, நசாயில வருது, இப்னு ஹுசைமால வருது. இந்த செய்தியை யாருமே என்ன செய்யவில்லை, யாருமே பலகீனப்படுத்தவில்லை. இப்னு ஹுசைமால வரக்கூடிய அந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி, யாருமே பலகீனப்படுத்தலை. எந்த அளவுக்கு என்றால், அதாவது இமாம் இப்னு ஹுசைமா சொல்கிற நேரத்தில் கூட இவர் தனியாக அறிவிக்கிறார் ஜாயிதா இப்னு குதாமான அந்த அறிவிப்பாளர் பதிவு செஞ்சாலும் பலகீனம் என்ன செய்யலை, படுத்தலை. இமாம் பைஹக்கி ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு அறிஞர், இமாம் பைஹக்கி ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு அறிஞர். அவர் தான் என்னது ஃபாசில் பைனல் முத்தகத்திமீன் வல் முத்தஅஹிரின் சொல்லுவாங்க. பின்வந்த அறிஞர்களுக்கும் முன்வந்த அறிஞர்களுக்கும் இடையில என்னது மிடிலான ஆள். அவரை தாண்டி வந்தவங்கெல்லாம் பின்வந்த அறிஞர்கள், அவர் முந்தி வந்தவங்கெல்லாம் முன்வந்த அறிஞர்கள்னு சொல்லுவாங்க. முந்தியவர்கள் பிந்தியவர்களுக்கு அவர் தான் வச்சுப்பாங்க. அவர் கூட அவருக்கு எவ்வளோ தேவைக்கு ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர் விரல் அசைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குரிய தேவை நிறைய இருக்கும். அவர் கூட என்ன செஞ்சார் தெரியுமா, அதுக்கு வேற விளக்கம் தான் சொன்னார். அதாவது தஹரீக் என்று சொன்னால் எடுக்கின்ற பொழுது அசையுமே, அந்த அசைவு தானே ஒழிய அதை திருப்பி திருப்பி அசைப்பது அல்ல என்று விளக்கம் சொன்னார். அப்படின்னு அர்த்தம் என்ன, அந்த ஹதீஸ் அவர் என்ன செய்கிறாரு, சஹி என்று ஏற்றுக்கொள்றார். விளக்கத்தை ஒரு சைடில் வைப்போம், சஹி என்று ஏற்றுக்கொள்றார். இஸ்லாமிய அறிஞர்கள், கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் யாருமே இந்த ஹதீஸ் என்ன செய்யலை, லைஃப் என்று சொல்லலை. பிற்காலத்தில் தான் ஷுஐப் அல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள், இன்னும் ஒரு சில அறிஞர்கள், அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தின் அறிஞர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, இது ஷாதானது லைஃப் ஆனதுன்னு என்ன செஞ்சாங்க, சொல்ல ஆரம்பித்தாங்க. அல்லாஹு அலம் அந்த செய்தி என்ன சஹியான செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள முடிந்த ஒரு அம்சம். ஆனால் கருத்து முரண்பாடு என்பது அதில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது தெரியுமா, அதை நாம் புரிந்து கொண்டது சரியா, தொடர்ந்து அசைத்தலா அல்லது என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உயர்த்தக்குள்ள நடந்த அசைத்தலை குறிக்குமா என்ற ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்கிறது, இருக்கிறது. அல்லாஹு அலம் நம்ம என்ன விளங்குறோம்டா, யுஹர்ரிகுஹா என்று வரக்கூடியது எடுக்கிற நேரத்தில் உள்ள அசைவை என்ன செய்ய குறிக்க வாய்ப்பில்லை, அசைப்பதை தொடர்ந்து அசைப்பதை தான் என்ன செய்கிறது, குறிக்கிறது என்பதை தான் நம்ம என்ன செய்கிறோம், புரிஞ்சு கொள்கிறோம். அதுதான் சரியானது. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கருத்து முரண்பாடான மசாலா. ஒருவர் ஆய்வு செய்து அவருக்கு இதுதான் சரி என்று பட்ட ஒரு முடிவெடுத்தால் அவர் பிதத்வாதியாகவோ தொழுகை பாத்திலானவராகவோ என்ன செய்ய மாட்டார், ஆக மாட்டார். இரண்டுக்கும் விளங்குவதற்கு இடன்பாடுள்ள ஒரு செய்தி. ஆனால் அசைத்தல் என்பதுதான்
சரியானது என்பதற்குரிய பல எவிடன்ஸ் எங்கள்கிட்ட என்ன செய்கிறது இருக்கிறது. இது சுருக்கமான ஒரு செய்தி. ஏதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம பாடமாக்கி என்ன செய்யணும், ஓதிக்கொள்ள வேண்டும். அத்தஹியாத்துல வரும்பொழுது நம்ம அத்தஹியாத்துக்கு வந்தோடனே என்ன செய்யும், விரலை நம்ம என்ன செய்யும், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். அதுக்கு உமர் ரலியல்லாஹு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவாக அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லும்போது அந்த விரலை என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. சிலவங்க என்ன செய்யும், விரலை அசைப்பாங்க. அது சரியா பிள்ளையாண்டால் அந்த டைம் அது அந்த ஹதீஸை பொறுத்தவரையில் நான் என்னுடைய நிலைப்பாடு சொல்ல நீங்க வேண்டிய அறிஞர்களை பின்பற்றலாம். அந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அந்த ஹதீஸுடைய எல்லா ரிவாயத்திலையும் சேர்த்து பார்த்தால் ஒரு ஆள்கிட்ட போய் முடியும். ஆசிம் இப்னு குலைப் அன் அபீஹி அன் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் ரிவாயத். இதுதான் எங்க சுத்தி பார்த்தாலும் ரிவாயத் இதுதான் வரப்போகுது. இப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் ஆசிம் இப்னு குலைப் என்பவர் அன் அபீஹி குலைபிட்ட கேட்டு குலைப் என்பவர் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. இதுதான் ஒட்டுமொத்த ஹதீஸினுடைய இந்த ஹதீஸ் விரல் அசைத்தல் சம்பந்தமா வர ரிவாயத். சுருக்கமான சொல்றேன், இது விரிவான ஒரு ஆய்வு, மிக சுருக்கமா நீங்க விளங்கிக் கொள்வீங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த ஆசிம் இப்னு குலைப் என்பவர்கிட்ட 16 பேர் அறிவித்திருக்கிறார்கள். ஆசிம் இப்னு குலைப் அன் அபீஹி அன் வாயில் இப்னு ஹுஜர். இந்த ஆசிம் இப்னு குலைப் என்பவர்கிட்ட 16 பேர் அறிவிக்கிறாங்க. இந்த 16 பேர்கிட்ட அறிவிக்கும் பொழுது 16 பேர்ல ஜாயிதா இப்னு குதாமா என்பவர் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் விரலை அசைத்தார்னு சொல்றாங்க. அடுத்த 15 பேரும் விரலை நீட்டினார்கள் என்று வருது. ஒரு ஆள் முரண்படுகிறார். அப்ப ஒரு ஆள் பலமான ஆசிம் இப்னு குலைப் பலமானவராக இருந்தாலும் இன்னும் ஒரு அவரை விட பலமான ஒருவருக்கு முரண்பட்டாலே அந்த ஹதீஸ் பலவீனம். இந்த 15 பேருக்கு முரண்படுவதால் இந்த இவருடைய ரிவாயத் சரியா இருந்தாலும் இங்க முரண்படும் முகாலஃபத்து ஸிகாலில் அவ்ஸக் என்ற ஒரு இந்த ஒரு தியரி இருக்கு, கோட்பாடு. பலமானவர் மிக பலமான ஒரு கூட்டத்துக்கு அல்ல மிக பலமான அவர்கள் முரண்பட்டால் அந்த ஹதீஸ் ஷாத், அந்த ஹதீஸை ஆதாரத்துக்கு எடுக்க கூடாது, அது லைஃப். எந்த ஒரு ஹதீஸும் அதுல சஹீஹ் இல்லை. எங்க ஹதீஸ சஹீஹாக்குறாங்கன்னா ஆசிம் இப்னு குலைப் போகணும். ஆசிம் இப்னு குலைப் 16 பேர் வரணும். 16 பேர்ட்ட ஜாயிதா இப்னு குதாமா வரணும். ஜாயிதா இப்னு குதாமா வந்தா அவர்கிட்ட இந்த அவருடைய அந்த தனிப்பட்ட கருத்தை யுஹர்ரிக் அசைத்தார்கள். அப்ப எனவே அடுத்தது இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க ஆசிம் இப்னு குலைப், அந்த குலைப் என்பவர் யார் என்றால் அவரை தொட்டு அறிவிச்சவர் அவர் மகன் மட்டும், வேற யார் அறிவிச்சு எங்களுக்கு தெரியாது. அப்ப எனவே குலைப் என்பவரும் அறியப்படாத ஒருவர் என்பது அதிகமான அறிஞருடைய கருத்து. அப்ப எனவே மஜ்ஹூல்னு சொன்னால் அந்த ஹதீஸ் இன்னும் அது பலவீனமாக ஆக போகும். ஒரு வேளை அந்த ஹதீஸ் ஐந்து வச்சுட்டாலும் இப்ப அசைக்கிற மாதிரி அசைக்கிறாங்களே இது அல்ல. அது இப்படி அசைத்தால், இப்படி விரல் அசைத்தால் இது ஹஃபுத் ரஃப்னு சொல்லுவாங்க. குனிறது, கீழே தாழ்த்துறது, ஒசத்துறது. ஹஃபுத் ரஃப் இப்படி அசைக்கிறது கூடாது. ரசூல் அப்படி அசைக்க இல்லை. இதுக்கு அரபுல சொல்றது ஹஃபுத் ரஃபா, பணித்தார் உயர்த்தினார், பணித்தார் உயர்த்தினார், பணித்தார். யுஹர்ரிக் என்றால் இந்த சும்மா விரல் ஈக்கணும், இப்படி ஆடணும். இதுதான் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க. அபு இஸ்ஹாக் அல் ஹுவைனி இப்போ உள்ள ஹதீஸ் அறிஞர், ஈஜிப்ட் மிஸ்ர் சொல்லுவார் இப்படித்தான். இந்த அசைறது விளங்கக்கூடாது, இதுதான் அசைறது, இது ஆற்றுறது விளங்குதா. யுஹர்ரிக் என்பது வேற, ஹஃபுத் ரஃபா என்பது. எனவே ஒருவேளை அந்த ஹதீஸ் சரியா இருந்தாலும் இப்ப செய்யற இந்த எல்லாம் இப்படி பிடிக்கிறாங்க, இப்படி பிடிக்கிறாங்க, இப்படி பிடிக்கிறாங்க. எனவே ஆனால் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸ் சரின்னு சொல்றாங்க, அல்பானி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஏன்னா ஹதீஸ் அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனால் அவங்க அந்த தனிப்பட்ட அந்த அறிவிப்பை சொல்றாங்க. சேர்த்து எல்லா அறிஞர்களுடைய இதையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது அந்த ஹதீஸ் எதுவுமே சரியானது கிடையாது. அப்படி சரியா இருந்தாலும் இப்ப செய்யற இந்த ஆற்றில் அதுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இதனுடைய கருத்து இதுக்கு மாற்றமாக ஒரு ஆதாரபூர்வமான செய்தி இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இது சும்மா இந்த சப்ஜெக்ட் நான் பேசன்னு நினைக்கல, இந்த அத்தஹியாத்து வரும்பொழுது ஒரு ஞாபகம் விட்டுரு. ஏன்னா அஷ்ஹதுன்னு சொல்லி நம்ம அத்தஹியாத்துல எப்ப விரல இஷாரா செய்யணும், நம்ம அத்தஹியாத்துக்கு வந்த உடனே இப்படி வச்சிருக்கணும். நீங்க பொதுவாக பள்ளியில பாப்பீங்க அஷ்ஹது அல்லா இப்படிங்குவாங்க, அப்படி இல்லை. யுஷீருன்னா அப்படித்தான் ஆரம்பத்தில இருந்து முடிவு வரைக்கும் இப்படியே வச்சுட்டீங்கணும். இவ்வளவுதான் அவங்க சொல்றது. அதுல இப்படி அல்லது இப்படி பல்வேதிக்கு இப்படி வச்சுக்கொள்ள நல்லது. இப்படி இஷாரா, இதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதற்குரிய இப்படி நம்ம காட்டுறோம். அப்படி ஆனால் தான் சொல்றது. அப்ப அப்படி தொழுகையினுடைய அத்தையாது வந்ததுல இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் நம்ம வச்சுக்கணும்.
அந்த அந்த இப்படி வைக்கிறதுல 3 இது இருக்கு. இப்படி வைக்கலாம், அது மாதிரி இந்த இப்படி வைக்கலாம், அது மாதிரி இப்படி வைக்கலாம், இப்படி எல்லாம் இருக்குது. இப்போ அதான் அந்த விஷயத்தை அப்படி போனால் போயிட்டு இருக்கும். நீங்கள் எப்படி வச்சுக்கோனா நல்ல நினைக்கிறேன். இந்த வளையம் போல இப்படி வச்சா நல்லது.